வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கு முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.10 என்ன கேட்டிருக்காங்கன்னா, குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும். அதாவது குத்துக்கோடு சோதனை குத்துக்கோடுனா என்னன்னு பாருங்கள். XHYH இருக்கு இல்லையா, இந்த இதில் குத்துக்கோடுன்றது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஏரோ, இதுதான் குத்துக்கோடு. சரிங்களா? இந்த குத்துக்கோடு சோதனை பயன்படுத்தி இந்த வரைபடங்களில் இருக்கிறதுல 4 வரைபடங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சார்பினை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு இந்த 4 படத்துங்களையும் ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா XHYHல் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிகளை இணைச்சி ஒரு நீள்வட்டம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. சரிங்களா? இது ஏதோ ஒரு புள்ளி, அது இந்த ஷேப்புக்கு, நீள்வட்டம் ஷேப்புக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஆனால் நமக்கு இதை விட முக்கியமானது அந்த குத்துக்கோடு தான். இந்த வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த வரைவில் இதில் நமக்கு இந்த குத்துக்கோடு எந்த பகுதியில் அந்த புள்ளிகளை வெட்டுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியுது. இந்த இடத்துல Pங்கிற புள்ளி. சரிங்களா? அவங்க எதை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இதுதான் Pங்கிற பாருங்கள். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி தான் Pங்கிற புள்ளி. அடுத்தது இந்த பகுதி பாருங்கள், இந்த பகுதி தான் Qங்கிறது. இந்த 2 இடத்துல தான் இந்த புள்ளி வெட்டுது. சரிங்களா? PQன்றது இந்த இடத்துல வெட்டுது. அதே மாதிரி இப்போ அடுத்த கிராஃபில் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராபோலான்னு சொல்லுவாங்க. இந்த வளைவுக்கு பேர் இந்த மாதிரி வர்றது, புள்ளிகளை இணைச்சி இந்த மாதிரி கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா குத்துக்கோடு இதில் பார்த்தீங்கன்னா 2 குத்துக்கோடுகள் வரைஞ்சிருக்காங்க. சரிங்களா? இங்கே இருக்கிறது முதல் குத்துக்கோடு. இதில் ஒன்று தான் இருக்குது. இதில் வரும்போது பாருங்கள் 2 குத்துக்கோடுகள் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த 2 குத்துக்கோடும் வரைஞ்சிருக்காங்க. இதில் இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த வளைவில் எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள். இதில் வரும்போது இந்த Pங்கிற புள்ளி இங்கே குறிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த புள்ளியில் தான் Pங்கிற புள்ளி வெட்டுது. சரிங்களா? இங்கே வரும்போது இந்த புள்ளி எதுலேயுமே இந்த வளைவில் வெட்டவே இல்லை. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வெட்டுது இந்த ஒரு கோடு. அடுத்தது 3வது வரைவு, 3வது கிராஃபில் பாருங்கள். இதுலேயும் வளைவு வரைஞ்சிருக்காங்க. இதில் ஒரே ஒரு குத்துக்கோடு தான் இருக்குது. இந்த ஒரு குத்துக்கோடில் எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள். அந்த வளைவில் இந்த ஒரு இடம் வெட்டுது இல்லையா, P, இந்த ஒரு இடத்துல வெட்டுது. அப்போது இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா 2 இடத்துல வெட்டுது. சரிங்களா? ஸோ இதில் இதுலேயும் 2 இடம் வெட்டுது, இதில் ஒரு இடம் தான் வெட்டுது, இதில் 2 இடம் வெட்டுது. சரிங்களா? இப்போ நம்ம 4வது கிராஃபில் பார்க்கலாம். 4வது படத்தில் பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வளைவு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக செல்லுது. சரிங்களா? அதாவது ஏற்ற இறக்கமாக போயிட்டுருக்கு. இதில் குத்துக்கோடு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இதில் குத்துக்கோடு 1 தான் இருக்குது. இந்த ஒரு குத்துக்கோடு இந்த வளைவில் எங்கே வெட்டுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. இந்த புள்ளியை தான் Pன்னு போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த குத்துக்கோடு முறையை பயன்படுத்தி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எவை சார்பினை குறிக்கும் என கேட்டிருக்காங்க. சரிங்களா? குத்துக்கோடு விதி என்னன்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? இதுக்கு தீர்வுன்றதை எழுதிக்கிங்க. ஒரு வரையை, சரிங்களா, ஒரு வரையை ஒவ்வொரு குத்துக்கோடும்
அதிகபட்சமாக, புரியுதுங்களா, அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினால், புரியுதுங்களா, அந்த வளைவரையை ஒரு சார்பு என கொள்ளலாம். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு இது நமக்கான ஒரு விளக்கம். சரிங்களா? சார்புன்றது குத்துக்கோட்டுக்கான விளக்கம். குத்துக்கோடு பயன்படுத்தி காணுதல். புரியுதுங்களா? இதுதான் ஒரு சார்பு அப்படிங்கிறது குத்துக்கோடு பயன்படுத்தி எப்படி எழுதணுன்றதுக்கு இதுதான் உங்களுக்கு அந்த குத்துக்கோடு மூலயமாக சார்பு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் இருக்கும் இல்லையா, அதற்கான விளக்கம் இதுதான். சரிங்களா? ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினால் அந்த வளைவரையை ஒரு சார்பு என கொள்ளலாம். சரிங்களா? இப்போது இதை பயன்படுத்தி நமக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த படத்தில் உள்ளதை அப்படியே எழுதலாம். சரிங்களா? இப்போது எந்த புள்ளிலாம் குத்துக்கோடில் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு படத்தை எடுத்துக்கோங்க. படம் 1.18 இருக்கு இல்லையா, இந்த முதல் படம் எடுத்துக்கலாம். சரிங்களா? படம் 1.18. சரிங்களா? இதில் முதல் படம், அதாவது முதல் கிராஃப் இது. மற்றும் சரிங்களா, அடுத்த புள்ளி எடுங்க. இது ரெண்டு தடவை வெட்டுது இந்த புள்ளியில், இதுலேயும் 2 முறை வெட்டுது. கரெக்டுங்களா? அப்போ இந்த 2 புள்ளிலையும் 2 வாட்டி வெட்டுது. அப்போ இந்த 2 படமும் சார்பு கிடையாது. ஒரு வாட்டி தான் வெட்டணும், ஒரு புள்ளியில் தான் வெட்டணும். இங்கே 2 புள்ளியில் வெட்டுது, இங்கேயும் 2 புள்ளியில் வெட்டுது. இந்த படத்தில் பாருங்கள், 2 குத்துக்கோடு வரைஞ்சிருக்காங்க, ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. அதனால் இப்போ இதை இந்த 2 படத்தை மட்டும் எடுத்துக்கலாம். படம் 1.18 1, 1.18 3. இந்த இரண்டுமே சார்பு கிடையாது. 1.18 இதில் 3வது படம். இங்கே படங்கள்னு எழுதிக்கிங்க. அப்போ தான் படங்கள் 1.18 மற்றும் 1.18 முதல் படமும் 3வது படமும். சரிங்களா? வரைபடங்களில் குத்துக்கோடுகள் ஒன்றிற்கு மேற்பட்ட புள்ளிகளில்
வெட்டுகின்றன. எனவே இவைகள் சார்பு இல்லை. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது, படங்கள் 1.18 இரண்டாவது மற்றும் 1.18 நான்காவது படம். சரிங்களா? வரைபடங்களில் குத்துக்கோடுகள் பாருங்கள், இந்த இதில் ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. சரிங்களா? அதுதான் இப்போ எழுதுகிறோம். குத்துக்கோடுகள் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகின்றன. எனவே இந்த இரண்டு வரைபடங்களும் ஒரு சார்பு ஆகும். சரிங்களா? இந்த இரண்டு படங்கள்ன்றது இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? படம் 2 மற்றும் 4. சரிங்களா? அதுதான் வந்து இந்த 2ன்றதுக்கு வந்து இந்த 2 படம். இந்த 2 படம்ன்றது தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? இதுதான் இதற்கான விடை. புரியுதா? பாருங்கள், நம்ம வந்து எப்பயுமே வந்து என்ன கேள்வியில் இருக்குன்னு பாருங்கள். குத்துக்கோடு சோதனைன்னு சொல்கிறாங்க. குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி எவை சார்பினை குறிக்கும்னு கேட்குறாங்க. அப்போது குத்துக்கோடுக்கு பயன்படுத்தி எப்படி சார்பு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான விளக்கம் நமக்கு தெரியணும் இல்லையா? அது நமக்கு படித்து வச்சா தான் நமக்கு அது தெரியும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதற்கான இதுதான் வந்து இந்த இதில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த ஒரு டெஃபினேஷனை நீங்கள் எப்பவுமே படித்து வச்சுக்கிறது நல்லது. ஞாபகத்திலே வச்சுக்கிங்க. ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும், சரிங்களா? வளைவரைனா ஒன்றும் இல்லை, கிராஃப்ன்ற அந்த க்ரீன் கலரில் ஸ்கொயராக இருக்கு இல்லையா? அது கிராஃபு, அதை தான் சொல்கிறாங்க. வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினால். புரியுதுங்களா? அதிகபட்சமே அப்படின்னா ஒரு புள்ளியில் தான் வெட்டணும், 2 புள்ளியெலாம் வெட்டக்கூடாது. புரியுதுங்களா? அதற்கு இந்த மாதிரிலாம் 2 புள்ளியெலாம் வெட்டக்கூடாது, ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டணும். இங்கே இருக்க மாதிரி இந்த ஒரு குத்துக்கோடு, எத்தனை குத்துக்கோடு வேணாலும் வரையலாம். சரிங்களா? எத்தனை 1, 2, ஒன்றுக்கு மேற்பட்ட குத்துக்கோடுகள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வரையலாம். வரையும் போது இந்த வளைவரையில் இந்த வளைவு இருக்கு இல்லையா? இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், அதுவும் ஒரு புள்ளியில் தான் வெட்டணும். சரிங்களா? அப்படி வெட்டினால், ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினால் அந்த வளைவரையை ஒரு சார்பு என கொள்ளலாம். இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற விளக்கம். சரிங்களா? இதை பயன்படுத்தி நம்ம எழுதுகிறோம். அப்போது கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் படம் 1.18 அதில் முதல் படம் மற்றும் 1.18 மூன்றாவது வரைபடம். இந்த வரைபடங்களில் குத்துக்கோடுகள் ஒன்றிற்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டுகின்றன. எனவே இவைகள் சார்பு இல்லை. சரிங்களா? இப்போது இது ஏன் நான் ஒன்றிற்கு மேற்பட்ட புள்ளிகள் சொல்கிறேன்னா, இப்போ சில இது வரைகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இதில் வந்து குத்துக்கோடுகள் நிறைய இருக்கும். சரிங்களா? இப்போ இது இந்த மாதிரி வர படங்களில் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருந்ததுன்னா 3 புள்ளிலையோ இல்லை 4 புள்ளிலையோ கூட வெட்டலாம். நமக்கு அது கவலை இல்லை. ஆனால் எழுத்தில் எழுதும்போது அதை கிளியராக இருக்கணும் இல்லையா? அதனால தான் அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினால் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்போ அது ஒன்றிற்கு மேற்பட்டு தான்
வெட்டுது. சரிங்களா? அது 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். அதனால தான் நம்ம இங்கே எழுதும்போது குத்துக்கோடுகள் ஒன்றிற்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டுகின்றன அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம். எனவே இவைகள் சார்பு இல்லை. சரிங்களா? அடுத்தது படங்கள் 1.18 2லையும் மற்றும் 4 வரைபடங்களில் குத்துக்கோடுகள் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகின்றன. எனவே இந்த 2 வரைபடங்களும் ஒரு சார்பு ஆகும். சரிங்களா? இப்போது இன்னொரு இதுவாக கூட நீங்கள் எழுதணுன்னாலும் எழுதலாம். அதாவது ஒரே ஒரு புள்ளியில்னு இருக்கு இல்லையா, அந்த சொல்லலாம், தப்பில்லை. சரிங்களா? பிங்கிற புள்ளியில் வெட்டுறதுன்றது நம்ம சொல்லலாம். அப்படியே ஆனால் ஒரு படத்துலையும் பார்க்கணும். நம்ம ஒரு படத்தில் பின்னு இருக்கலாம், இன்னொரு படத்தில் கியூன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம படங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ அதனால் நீங்கள் டெஃபினேஷனை எழுதும்போது பார்த்து எழுதுங்க. இப்போ இங்கே பிங்கிற புள்ளியில் வெட்டுது, இங்கேயும் பியில் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எழுதும்போது ஒரே ஒரு புள்ளியில் வந்து பின்னு எழுதிட்டேன். இப்போ இங்கே ஒன்றிற்கு மேற்பட்ட புள்ளிகள்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து பிக்யூன்னு இருக்குது, இங்கேயும் பிக்யூன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இதுலேயும் கூட எழுதிக்கலாம். ஒன்றிற்கு மேற்பட்ட புள்ளிகளில் அப்படிங்கிற இடத்துல எழுதிக்கலாம். பி மற்றும் கியூ. சரிங்களா? இந்த புள்ளி தான். இதை நீங்கள் ப்ராக்கெட்டில் கூட எழுதிக்கலாம். ஒரே ஒரு புள்ளின்றது வெட்டுகின்றன. சரிங்களா? மேற்பட்ட புள்ளிகளில்னால் பி மற்றும் கியூன்னு வெட்டுகின்றன. அந்த புள்ளிகள் இது தான். சரிங்களா? இதில் ஏதாவது புரியலைன்னா கேளுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம மீண்டும் ஒரு அடுத்த கணக்கில் சந்திப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.